நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அதுக்கு மனசை கஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ண போறோம்? அப்படின்னா பேசாம ஃபேக்டரியை திறந்து விட்டுருவோம்டா. அண்ணே, இதுங்க பேச்ச கேட்டு நாம அப்படி ஏதாவது பண்ணோம்னா அந்த யூனியன் லீடர் முன்னாடி நாம கை கட்டிட்டு நிக்கணும். அவங்கிட்ட தோத்து போய் தலையை தொங்க போடுறவ. நாம எதுக்காக தோக்கணும்? அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ அதை விட 100 ரூபாய் ஜாஸ்தியா தரேன்னு சொல்லு. இப்ப யாரு ஜெயிச்ச மாதிரி ஆகும்? சத்தியமா நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் ஆகும். அடாடாடாடா, என்ன ஐடியா, என்ன ஐடியா! அவங்க கேட்ட சம்பளத்தை அப்படியே கொடுத்தா நீங்க தோத்த மாதிரி ஆகிடும்னு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் போட்டு கொடுத்து நீங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க 2 பேரும் ராஜ தந்தறீங்க. இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல, இமயமலை உச்சியில இருக்க வேண்டிய ஆளுங்க. சரி, அதை விடு. நம்ம டிரைவர் வேலைக்கு ஆளை தேடி போனியே, அது என்னாச்சு? டிரைவரா? நம்ம வீட்டுக்கா? இந்த இந்தியாவில கிடைக்க சான்ஸே இல்ல. இதுக்கு முன்னால இருந்த டிரைவரை நம்ம போட்டு அடிச்ச அடி ஊர் பூரா பப்ளிசிட்டி ஆகி போச்சு. ஏடா, பொம்பளை புள்ள மேல கை போட்டிருக்கான், அவனை சும்மா விட்டா சொல்றிய? அவன் தான் தெரியாம கைப்பட்டுச்சுன்னு சொன்னான். அதையே மீறி நம்ம அடிச்சது வாஸ்தவம் தான். அது நம்ம வீட்டோட குணம். அவனாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கட்டு போட்டு ஒழுங்கா ஓடி போயிருக்கலாம். ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல படுத்து பிறண்டு பேரை கெடுத்ததும் இல்லாம புத்தூர் வரைக்கும் உருண்டே போய் கட்டு போட்டு நம்ம வீட்டோட புகழ அப்படி பில்டப் பண்ணி பரப்பியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எந்த நாய் வேலைக்கு வரும்? நானும் தெரு தெருவா நாயா அலையிறேன். தெருவுல போற நாய் ஒண்ணு என்ன பார்த்து லுக்குடுது. பதிலுக்கு நானே என்ன லுக்குட்டேன். அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆள் தேடுறேன்னு அது லுக்குடுது. சரி விடுற, போய் வேற டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளியில நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சுட்டாங்கன்னு போய் சொல்லு. 100 ரூபாய் பெரிய அமௌண்ட். இங்க பாருங்கம்மா, பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. உங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் கூட தரதாவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் பேசாம இருக்கிறீங்க. பெரிய முதலாளி சின்ன முதலாளி வாழ்க்கைன்னு கோஷம் போட்டு போங்க. கேக்குதா? முருகா, பாட்டி, மாத்திரை ரெடி. மாத்திரையை கொடுத்தா கிழவிங்க இழுத்துட்டு கிடப்பாளுக. கொடுக்காம விட்டா மண்டே போட்டு வர முடிவு பண்ணிட்டியா? பாட்டி, கையில சல்லி காசு இல்ல. இந்த நேரத்துல மண்டைய போட்டுரும், அது இதுன்னு புலம்பாதை சாப்பிடு. ஏண்டா, மண்டே போட்டா காரியம் செய்யக்கூட அவங்ககிட்ட காசு இல்ல? இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கேன். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணு. கிளவி, காலையில எரிச்சிட கிளப்பாரு, சாப்பிடு. ஏண்டா, எப்பேற்பட்ட பொழப்பு பழச்சு வாடா நானு. சாதாரண உடம்பா இது? சந்தன கட்டளை வேலை வேண்டிய உடம்புடா இது. நீ ரொம்ப காஸ்ட்லி கிளவிங்கிறது எங்களுக்கு தெரியும். காலையில பிளாஷ்பேக் போட்டு அறக்காத. நான் இன்னும் ஆம்பளைங்க வாடகை வர போனோம். கோபாலா கோபாலா, இன்னும் 2 மாத்திரை கொடுற. இது என்ன கிளவி, அரிசி மிட்டாய் நினைச்சியா ஞம் 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 திட்டுறதுக்கு? பேசாம கொடுத்தா சாப்பிட்டு பாரு. அப்பா அப்பா, என்னடா இப்படி படுத்துக்கிட்டு தூங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. சரி, அப்ப இப்படி படுத்து தூங்குறேன். அப்போ அப்பா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தூங்க. சாப்பிடுங்க. ஏண்டா, இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே. இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு. அட பாதி, எனக்கே 4 நாளா வெளிக்கு வராம வயிறெல்லாம் இட்டிக்கிச்சு. இப்ப இந்த மருந்தை கொடுத்துருக்கேன். நான் எப்படா ஜனவாதிக்கு போறது? அப்ப யாருக்கு பேதி? கோவாலு, அப்பா, பேதி எனக்கு தாண்டா புடுங்கு புடுங்குன்னு புடுங்குது. ஓ, பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி உடங்கி கிடக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அடங்கி உடங்கி 2 நாளா அந்த கக்குத்துக்குள்ள தாண்டா கிடைக்கிறேன். அந்த மருந்து எனக்கு குடுறா. இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணிட்டாரு. சரி சரி, நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன். இழுக்க முடியலையே. என்ன என்னாச்சு? இழுக்க முடியலடா, இழுக்க முடியல. இழுக்க முடியலன்னு அப்புறம் இந்த கழுதி எதுக்கு குடிக்கணும்? இல்ல, மூச்சு இழுக்க முடியலடா. சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வாடா. போட்டு கொடுங்க. போகும்போது சும்மா தான் போகணும். ஏன் ஒரு கல் எடுத்து கொடுக்க உள்ள வச்சு ரோட போயா? காலங்காத்தால டென்ஷன் பண்ணாதீங்க. டென்ஷனோ டென்ஷன் டென்ஷன். என்ன சார் பிரச்சனை? சார், வாளியில ஒரு யானை அடிச்சிட்டான் சார். யானை ஆட்டோ? சாரி, பூனை அடிச்சிட்டான். ஓஹோ,
அது இருக்கட்டுங்க, இங்க ஒரு டிரைவர் இருந்தானே இங்க. அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் சம்பளம் கொடுத்தா வேலையை விட்டு துரத்தி விட்டீங்களா? இல்ல வண்டியே தூக்கிட்டு போயிட்டான். என்னையா வண்டியை தூக்கிட்டு போயிட்டான்னு சிரிச்சுட்டு சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு? நாங்களே அவனுக்கு சம்பளம் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. சம்பள பாக்கிய சொல்லி அவனே ஒரு தொகையை போட்டு கொடுத்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். இப்ப டாக்ஸியே ஓட்டிட்டு இருக்கான். என்னய்யா டிரைவர் எல்லாம் வண்டி கொடுத்து முதலாளி ஆக்கிட்டீங்க. இனி நான் டிரைவருக்கு எங்கய்யா போவேன்? சார் 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 சார், என்ன? நீங்க டிரைவர் வேலைக்கு தானே ஆள தேடுறீங்க? ஆமா, எந்த வீட்டுக்கு? பாபா பிரதர்ஸ் முதலாளி வீட்டுக்கு. ஏன்? இல்ல, நல்ல நம்பிக்கையான நாணயமான நல்ல ஒரு பையன் கிட்ட இருக்கா, சேர்த்து விடலாமேன்னு பார்த்தேன். வர சொல்லு. நல்ல சம்பளம் கிடைக்கும்ல? அதெல்லாம் அடிச்சு விடுவானுங்கய்யா. எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல? எக்ஸ்ட்ரா மட்டுமா? கைமா கால்மா கில்மா இன்னும் பின்னு போடுவானுங்கய்யா. வேலை பர்மனன்ட் தானே? யோ, அவனை வேலைக்கு வர சொல்லியா? 3 தலைமுறைக்கு அவனையே சேவகம் பண்ற மாதிரி பட்டாவை எழுதி கையில கொடுக்க சொல்ற. ஆளு யாரு? நான் தான். நீயா? நீதான் அந்த நல்ல பையனா? அவனுக்கு கேக்குற குவாலிபிகேஷன்ல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல. உன்னை எப்படியா வேலைக்கு சேர்த்துக்குவானுங்க? அது என்ன குவாலிஃபிகேஷன் சார்? நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே நீ அவுட். ஆள விடு சார். நான் அப்புறமா எல்எல்பி எம்காம் அப்படியே தான் படிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் சார். யோ, இதுவே ஜாஸ்திங்கற இன்னும் அதிகம் படிக்கிறாங்கறியா? அந்த காம்பவுண்ட்லயே அவனோட அதிகம் படிச்சவங்க யாரும் இருக்க கூடாது. அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவனுங்க. அவங்க எதுவரை படிச்சிருக்காங்க? அவனுக்கு படிக்கவே இல்ல. சும்மா எல்லாம் இதே மாதிரி தான். அப்படின்னா ஏதோ எல்கேஜி யூகேஜி தான் படிச்சிருக்கேன். அப்புறம் ஸ்கூலுக்கே போல சொல்லி சேர்த்து விட்டுருங்க. யோ, அவருக்கு பள்ளிக்கூடம் பக்கமே போகலங்கற. நீ கான்வென்ட் எங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா? நீ ரொம்ப ரொள்ள புடிச்சவையா? சார் எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க சார். சரி விடு, அது வேணா எப்படி சமாளிச்சு சேர்த்து விட்டுலாம். ஆனா அவனுக்கு கேக்குற பர்சனாலிட்டி உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையாமா? அது அந்த மாதிரி பர்சனாலிட்டி சார். சும்மா பங்கர பக்கிரி மாதிரி கேக்குறானுங்க. நீ நல்லா முழுமுன்னு இருக்கிய. முடியெல்லாம் கழிச்சு விட்டுறேன், சட்டை எல்லாம் கிழிச்சிடுறேன். எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுங்க சார். ஒரே அடியா பிச்சை கேட்க ரேஞ்சுக்கு வந்துட்டியே. ரொம்ப காய்ச்சப்பாடாமா? சார், வீட்டுல 7 உருப்படி பசியும் பட்னியுமா கிடக்குது. ஏதோ இந்த வேலையை போட்டு கொடுத்தா ஒருவேளை சாப்பாடாவது அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க. சரி விடு, உன்னை எப்படி சொல்லி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துறேன். அவன் பேர் என்ன சொன்ன? கோபாலகிருஷ்ணனுங்க. 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களா? ஆளு ஒண்ணுதாங்க, பேரத்தான் ரெண்டாக்கி வச்சிருக்கேன். பேர்லயே போக்கிட்டு தான் தெரியுது. அப்புறம் எதுக்காக அவனை கூட்டிட்டு வந்த? தம்பி, இவன் சரியா வர மாட்டான். வா. ஐயோ, என்னங்க பிரச்சனை? அவன் பெரிய நடிப்புக்காரனா இருப்பான் போல் இருக்கு. காரு மேல பாசம் உள்ளவன தான் வேலைக்கு வச்சுக்கணும்னு சொல்லி காருக்கு முத்தம் கொடுத்து நடிப்பு அடிச்சுட்டான் பாரு. ஐயோ, முத்தம் கொடுக்கலீங்க. உள்ள என்ன இருக்குன்னு உத்து பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டா, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு வயசானவனை கூட்டிட்டு வாடான்னா வயசு பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஐயே, இந்த காலத்துல நரைச்ச தலைக்காரங்களை நம்ப கூடாதுங்க. தலைக்கு டை போடுற மாதிரி பொண்ணுங்க மேல கை போட்டுவானுங்க. இவனுங்க இருக்கானுங்களே, தொட்டா வெட்டி போடுவீங்கன்னு கொஞ்சம் எட்டியா இருப்பானுங்க. இந்த பாருங்க, ஏஜ் தான் 28, ஆச்சு 8 வயசு. பச்சை குழந்தைக்கு இருக்க மாதிரி இருக்கு. வேணா டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இந்தப்பா, அந்த லெஃப்ட் சைடு ஓபன் பண்ணி காட்டு. ஓபன் பண்ணியா? அண்ணே, இந்த பாரு, ஏதாவது ஏடா கூடமாச்சு முட்டிக்கு முட்டி தட்டி எடுத்து விடுவேன். உங்களுக்குன்னே அவன் 2 முட்டியை ரிசர்வ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நீங்க எப்ப வேணாலும் தட்டி எடுத்துக்கங்க. அவ முட்டிய இல்லடா, ஓ முட்டிய. ஐயோ, நான் இன்னும் ரிசர்வ் பண்ணவே இல்லையே. ஏய், பெட்டியை தூக்குடா. அந்த கிருஷ்ண விளையாட்டெல்லாம் பேரோட வச்சுக்கணும். இல்லன்னா கைய கால வெட்டிடுவேன். போடா. நடைய பாரு, ஆணிக்கால் பசங்க. கிருஷ்ணா, எனக்கு அப்பவே தெரியும் இந்த வீட்டுல வேலை கிடைக்காதுன்னு. எங்க நீ பொட்டி கட்டி கிளம்பிட்ட? நான் ஒண்ணும் அவங்கள பாக்கல. அவங்கதான் மேலே இருந்து இப்படி பார்த்தாங்க. ஓ, இந்த கேப்ல நீ ரூட் போட்டியா? யூ டோன்ட் வரியா, யூ ஆர் அப்பாயிண்டட். நீ செலக்டட்ங்கிறது தான் அந்த புத்துக்கால் பசங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. கம்மியா கம்மு. கல்யாண கோயிலுக்கு போகணும். அடிச்சது யோகம். முதல் சவாரியே உனக்கு கோயில் கிடைச்சிருக்கு. நல்ல தகுனம். லட்சுமி குடி, நீ கோயிலுக்கு போ. ஓ, அதெல்லாம் குடி. இந்த ட்ரெஸ்லயா கோயிலுக்கு வரீங்க? உள்ள போறது நீங்க தானே? ஏன் உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லையா? இதுக்கு ஆனா என்ன பேசுற? யார பார்த்து என்னமா வார்த்தை கேட்ட? தெருவுல யாராவது ராமசாமி குப்தாவின் பேர் வச்சுட்டு போனா கூட அவன் பின்னாலேயே சாமி சாமின்னு போயிட்டு இருப்பான். பாரு, மூஞ்சி முகரை எல்லாம் வீங்கி இருக்கு. ராத்திரி எல்லாம் தூங்குனா தானே காயத்ரி மந்திரமே சொல்லிட்டு இருக்கான். பெரிய பக்தி மானுமா. வா, நீ வெயிட்டிங் கேட்டி மாத்திட்டு. அம்மாடி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ என்ன பெரிய பகுத்தறிவு பாக்குறியா? சாமி நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கை இல்லங்கிற. இந்த மேட்டர் மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது, இந்த நிமிஷமே உன்னை பொட்டி கழட்டி விட்டுருவா. கம்மியா. அக்கா, நான் காலேஜ்ல இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன். என்ன கோயில டிராப் பண்ணிட்டு போமா? கோயில் பக்கத்துல தானே இருக்கு, கொஞ்சம் நடந்து போய் ப்ளீஸ்க்கா. சரி. வெயிட்டியா?
ஐயோ எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு எடுப்பா இருக்கு. முகத்தை காட்டு, பக்தி பலமா இருக்கிற. இப்படியே நீ கோயிலுக்குள்ள போறேன்னு வை, பூசாரி கப்புறம் உன் காலில் விழுந்துருவான். ஐயா என்ன ட்ரெஸ் இது? ஒரு சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதஸ்வரம் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இப்படியே காலேஜ் போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நான் அப்பவே சொன்னேன் இந்த ட்ரெஸ் உனக்கு சரியில்லை, இந்த ட்ரெஸ்ஸோட கையில வெத்தலை போட்டு கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன். நீ கேட்டியா? இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ்ல காலேஜ் போயிருங்க பாக்குற 10 பையன் என்ன நினைப்பான்? இத படிக்கிற பொண்ணு நினைப்பானா இல்ல வேற வேற? மனசாட்சி தொட்டு சொல்லு, சத்தியத்தை கட்டுப்படி சொல்லு. இந்த ட்ரெஸ் உனக்கு எந்த நாயா கொடுத்துச்சு? நீங்க வேண்டா ஆள் மாறி போச்சே போப்பா. அந்த பொண்ணு கிட்ட போட்டு கொடுத்தியா? இங்க பாரு, அந்த பொண்ணு சென்டர்னா இந்த பொண்ணு ஸ்டேட். ஆளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாத்தினா உனக்கு இந்த வீட்டுல வேற. போயா குடு சுண்ட கட்டியா சட்டையா சட்டையா கட்டியா கட்டியா. எதுக்கு உனக்கு வேட்டி எல்லாம்? போய் ட்ரெஸ் மாத்த. இதே உக்கணுமா? பிரியாமா, நீ காலேஜ் போகணுமா? ஆமாப்பா. நான் அண்ணனும் அக்கா கல்யாண விஷயமா வெளியே போறோம். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போமா? சரிப்பா. அட்டகாசமா இருக்கிற நெல்லு. இந்த ட்ரெஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு. கண்ணாடி அதை விட சூப்பர். இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே, உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க. வா. கண்ணு தெரியுதா இல்ல குத்து மதிப்பா வர்றியா? இல்ல தெரியுது. ஏ வேணாம், போய் சொல்லிட்டாங்க. போய் குப்பை மூக்கு உடைஞ்சு போயிரு. தெரியுது. இது எத்தனை? இது 5. வா அண்ணே, இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு. டிரைவர் டிரைவர். ஏண்டா இவனை கார் ஓட்ட கூட்டி வந்தியா இல்ல சினிமாவில் நடிக்க கூட்டிட்டு வந்தியா? இப்படி எல்லாம் சோடிச்சு சிங்காரிக்க வேலை வச்சுக்காத. ஐயா அம்மனி காலேஜ் போறோம். அவன் இறக்கி விடவனுக்கு எதுக்குற இந்த வயசு? இல்ல இவருதானுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐயா எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா கேக்குறியா நீ? என்ன கண்ணாடி இது? பேங்க் ஸ்கூலுக்கு போற கண்ணாடி, காலேஜ் போற கண்ணாடி அது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, இனிமே இந்த விளையாட்டுக்கு நான் வரல. என்ன இழிச்சமாய் நினைச்சீங்களா? ஒவ்வொருத்தர் வண்டியில உட்காரும் போது நான் ஒவ்வொரு வேஷத்துல வண்டி ஓட்டுறமா? எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து நான் துணியிலாம வண்டி ஓட்டுறமா? அதுவும் நடக்கலாம், அதுக்கு மேலையும் நடக்கலாம். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சிலிப்பிக்கிற. என்ன உடம்பு பூரா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னமா இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஒட்டிட்டு அனுமார் வேஷம் போட சொன்னமா? ஏதோ குழந்தை பிள்ளை ஆசைப்பட்டா ட்ரெஸ் மாத்திட்டு போப்பா. அவங்க குழந்தை பிள்ளைங்க, இவங்க குழந்தை பிள்ளைங்களா? அவனுக்கு அறிவில்லாத காட்டு பண்ணீங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். உனக்கு ட்ரெஸ் ப்ராப்ளம் தாமா, இனிமே வராதியா? உனக்கு பர்மனண்டா நானே ஒரு ட்ரெஸ் கொண்டு வரையா? யாரா நீ? ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? டிரைவர். டிரைவரா? ஒரு டிரைவர் ஏன் சட்டை ஏன் பேட்டை போட்டு நிக்கிற? யார் உன்னை போட சொன்னது? காளி அண்ணன். ஓ, அந்த ஆள் ரெக்கமெண்டேஷனா? அதான் அவர் மாதிரியே உனக்கு மண்டக்கணம் ஜாஸ்தியா இருக்கு. சட்டையை கட்டுறா. கட்டா சட்டையா? சட்டையை கட்டுறா. யார் சட்டை யார் பாடியில போடுறது? குடு பேட்டை கட்டு. இது ஜிப்ப நான் அவுட் பண்ணா கட்டா வச்சுக்கிறான். அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு இனிமே இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை பண்ண ஒற்றேடி உன் சேப்பைய மாத்தி வந்துருமா? என்ன அது? யாரு? அது ஒரு அரலூசு. இந்த வீட்டுல இருக்க 2 பைசன். அது எனக்கு தூரத்து சொந்தம். சொந்தம்னா ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கா? அதான் தூரத்து சொந்தம் அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. இதுல எல்லாம் நடுவீட்டுல வச்சுக்க முடியுமா? ஏன் ஏதாவது பண்ணிருச்சா? கடிச்சிருச்சு. அது லைட் கடி இருக்குதான் செய்யும். இந்தா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா, இல்லன்னா அந்த பைசனுக்கு உன்னை பெரிய கடி கடிச்சு வச்சிரும். எப்படி ட்ரெஸ்? ஒட்டார போடுறா. எதுக்கு நீ பாடி காட்டின? ஏய், வண்டி எடுக்க சொன்னா அங்க என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க? முதல்ல வண்டியில ஏறும்போது வலது கால வச்சு 2 காலம் ஒண்ணுதான். எடு வண்டியே. லட்சுமி, என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள். புரியல? நான் முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்ன அடிச்சு உதைச்சாங்களே, அந்த அற்புத நாள். அது நடந்து இன்னையோட 1 வருஷம் முடிய போகுது. அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு 1. அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பர்சனாலிட்டியில வந்தேன். இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது. அன்னைக்கு ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாங்க. ஆஹா. ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அடிச்சா செத்து போயிடுவீங்க நினைச்சுப்பாங்க. லட்சுமி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ.
நான் உயிர் வாழ்றதே உனக்காகத்தான். இதே வார்த்தைய பிரியா கிட்டயும் சொன்னீங்களா? போட்டு கொடுத்தாளா? அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதுதான். சரி, ஆ. ஏன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு உங்க லவ் ஸ்டோரிய வேஸ்ட் பண்ணாதீங்க. லட்சுமி, நீ என்ன சொல்ற? இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போயிருக்கிறது என் கல்யாண விஷயமா பேசத்தான். செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ண எந்த ஆம்பளை கட்டிக்குவான்? லட்சுமி, எதுக்கும் கவலைப்படாத. செவ்வாய் தோஷம் இல்லை, எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன். இனிமேலாவது என்னுடைய ஹார்ட்டை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. வரேன். ஐயோ, கிருஷ்ணா, நீ வண்டி தொடச்சிட்டு இதை வந்துடுறேன். ஓ, போன காரியம் என்னாச்சு? என்ன உனக்கு என்னடா? இல்லண்ணே, லட்சுமி கல்யாண காரியமா போறீங்களா? அது என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு என்ன அடிக்கிறீங்க? எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பையன், நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, அதை கட்டிக்காதீங்கன்னு கரை சுட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான். அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், சரி. கடிச்சு துப்பிடும். ஆளி போடா. உங்களை மாதிரி இருப்பாரா? உங்க வயிறு இருப்பாரா? கொஞ்சம் கம்மிதான். நிறம் உங்களை மாதிரி சிவப்பா இருப்பாரா? அதுவும் கம்மிதான். அப்புறம் ஏன் உங்களை மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க? டேய், லட்சுமி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? தோ நிக்குது பாரு, இது மாதிரி தான் இருக்கும். இத பார்த்தா அதை பார்க்க வேண்டாம். ஐயா, ச்சே, அப்ப எனக்கு அது வேண்டவே வேண்டாம். டேய், லட்சுமி கிட்ட என்ன பத்தி என்னடா சொன்ன? கையிடுறா. ஆ? கைய மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. விட்டன பல்லு பக்கடுறா கால்ந்துடும். நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? யார பார்த்து பல்ல உடைப்பேங்கிற? நான் நினைச்சா உன்னைய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் தெரியுமா? இரு, உன்னை போட்டு கொடுக்குறேன். எவனோ ஒருத்தன் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான். அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா ஒன்னு கொளுத்தி விடுவோம். கொளுத்தி. அண்ணே, இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்க அண்ணே. லட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள கிடைப்பான் பாருங்க. அது கிடைப்பான் தம்பி. ஆனா அந்த சம்பந்தக்காரன் முன்னால நாம பதில் பேச முடியாம கை கட்டி நிக்க வச்சுட்டானே. லட்சுமி ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு, இல்லன்னு சொல்லல. அதை சரி பண்ணி மாத்தி அடிச்சிட்டு போனா அதையும் அங்க போய் சொல்லி தலைமுடிய வச்சுட்டானே. அந்த கேப் மாதிரித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும். ஒரு புல் கை சட்டையை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு தான் குருட்டு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். டேய், நீ ஏன்டா இங்க வந்த? சும்மா மாமா, சும்மா. போடா. ஃப்ரெண்ட், எஸ், நீங்க எத்தனை வருஷமா இவங்க கூட இருக்கீங்க? இந்த நாய்ங்க சட்டி எடுத்த காலத்துல இருந்து நானும் கூடவே இருக்கேன்ப்பா. ஓஹோ, அப்படி 10-25 வருஷம் சர்வீஸ் வருவில்ல? ஆமா, இது பெரிய மிலிட்டரி கேம்ப். சர்வீஸ்க்கு பதக்கம் கொடுக்க போறாங்க. அட ஏன்பா நீ வேற. ஃப்ரெண்ட், நீங்க ஏன் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? இந்த பன்னீரோட போராடுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. இது ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்து அவங்க கூட வேற போராடணுமா? அதனால பிளைனாவே இருந்துட்டேன். இந்த பாரு, இந்த பழசு எல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட், எனக்கு டிஃபனுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி, தோசை, ஆப்பம், முட்டைக்கறி, பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச 2 ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. சத்தியமா நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி தின்னுக்கிறியா? இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு இவங்கிட்ட வாங்கி திங்கலான்னு சொல்றியா? இங்க பாரு, நீ கலெக்டர் இல்ல, டிரைவர். இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல, அவுட் ஹவுஸ். ஞாபகம் வச்சுக்க. ஃப்ரெண்ட், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னால எங்கேயோ தைய கடையில வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுது. அது இல்ல, அந்த கால் இப்படி உங்களை வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல? என்னை வா. எதுக்கு? அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா அசந்து தூங்கிடுவேன். அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு. இங்க யாராவது அம்மா கிடைக்குமா? இப்ப அம்மா கேப்ப, அப்புறம் அம்மனி கேப்ப, என் தொழிலையே மாத்திடுவேன். இங்க பாரு, நீ டிரைவர் டிரைவர் டிரைவர். காலையில டிரைவர்னு கூப்பிட்டா எழுதி சொல்லியாரணும். இவங்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய விதி ஆகி போச்சு. என்ன பண்றது? இந்த வீட்டுக்கு தான் எந்த நாய் வரமாட்டேங்குது. படியா சுகமா போத்திட்டு தூங்குறியா? இருவனை என்ன பண்றேன் பாரு. என்னடா? ஐயோ, பேய் பேய். ஏயாவது நாயாவது பெரிய மாமா கூப்பிடாரு, வாடா. அது வாடா. மாமா, என்னடா? இல்ல காவலுக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல, அதான் விஷயத்த சொன்ன உடனே நான் தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான் மாமா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டு போலாமே. ஆமா, ராத்திரில தனியா படுத்துக்கிறதுக்கு உனக்கு பயம் ஒண்ணு இல்லையே? எனக்கு பயம். பயமா? என்ன மாமா,
ஒத்தையா விட்டாலே 5 பேரை சமாளிப்பான். இவங்கிட்ட போய் பயம்ங்கிறீங்களே. ஆம்பளைன்னா அப்படிதான் இருக்கணும். களத்து மேட்ல இருந்து நெல்லு மூட்டை வீட்டுக்கு வர வரைக்கும் காவலுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. சரி போ. தோட்டம் எங்க இருக்குன்னு தெரியுமில்ல? தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன் மாமா? நீங்க போங்க. நான் கூட்டு போய் களத்துமேட்ல படுக்க வச்சுட்டு அப்புறம் வரேன் மாமா. போங்க மாமா. வா மாப்ள. அது பாடி. லட்சுமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பெரிய மாமா கூப்பிடுறாரு, போ. நீங்க திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கணும். லட்சு, போ. ஏன் சார், நீங்க முதலாளி அம்மா பரிமாறினா சாப்பிடுவீங்களா? ஆமா, அதோட ருசியே தனிதான். நானும் இந்த வீட்டுல ஒரு முதலாளி தான். நான் பரிமாறுறேன், சாப்பிடுங்க. சும்மா சாப்பிடுங்க. இது என்னன்னே தெரியல. இதை சாப்பிடு. இதை சாப்பிடு. இதை நீ பாத்துக்கவே மாட்ட. இதே சாப்பிடு. இந்தா தயிர் போட்டுக்கோயேன். நல்லா சாப்பிடு. நல்லா சாதத்தை பிசைஞ்சு ஒரு அடி அடி. நாம அந்த ஜமீன் வீட்டை ஏலத்துல எடுக்கிறோம். ஆமா, எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, எவன் எதிர்த்து கேட்டாலும் சரி, விடக்கூடாது. உங்களுக்கு எதிரி இந்த ஊர்ல யாருங்க இருக்கா? அந்த தாடிக்கார ஒருத்தன் தான். யார சொல்ற? அவன் தாங்க இந்த மணியை கவுண்ட. என்னண்ணே எப்ப பார்த்தாலும் அவன் நமக்கு இடைஞ்சலாவே இருக்கான். ஆமாங்க, இந்த வீட்டை குறிப்பா ஏலம் எடுக்கிறதுல அவன் உங்களுக்கு இடைஞ்சலா தான் இருப்பான். ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னங்க, அவன் வீட்லயே ஆடு மாடு மேய்ச்சி முறவாசல் செஞ்சு நீங்க பண்ணையத்துக்கு இருந்திருக்கீங்க. இப்ப ஏதோ கொஞ்சம் காசு பணம் சேர்த்த உடனே அந்த வீட்டையே வாங்கலாம்னா விடுவானா? அவன் ஏற்கனவே உங்க 2 பேரை பத்தி தெருவா மைக் செட் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். உங்க 2 பேர் கையிலயும் சட்டியை கொடுத்து வீடு வீடா பிச்சை எடுக்க வைக்காம விடமாட்டானா? அவனை விட. அத நான் விட மாட்டேங்க. நீங்க 2 பேரும் ஜோடியா பிறந்தீங்க இருக்காங்க. ஜோடியாவே உங்களை பிச்சை எடுக்க வைக்க முடியுமா? ஐயா, ஒரு காலத்துல நீங்க 2 பேரும் பிச்சை எடுத்தது வாஸ்தவம் தான், எடுத்திருக்கிறீங்க. அதையே இப்போ மெயின்டைன் பண்ண சொன்னா எப்படிங்க முடியும்? அதை விடுறா. விட முடியாது. கோர்ட்டு போறா. சரி விட்டுட்டேன். டேய், அந்த வீடு என்ன விலைக்கு போகும்? அது என்ன கேஸ் மேல 10-16 இருக்கும். 25 லட்சம் போகுங்க. 25 லட்சமா? அது உனக்கு எப்படி தெரியும்? நக்கல்ட்டியா? 2ஆம் கிளாஸ் கூட படிக்கிறேன்னு சொல்லி உன்னை இங்க வேலைக்கு சேர்த்திருக்கேன். குவாலிஃபிகேஷனை மெயின்டைன் பண்றீங்களா? 25 lakhs போகும். அப்படின்னா 25 லட்சம். நீ அதேதான் சொல்றியா? டேய் மாமா. அப்ப 20,01,000 எழுது. சரி மாமா. யார் பேருக்கு எழுது? என் பேருக்கு. எது? எழுத வேண்டாம்னு சொன்னங்க. அதான பார்த்தேன். எங்க 2 பேர் பேருக்கு எழுது. வேண்டாம்டா, அண்ணன் பேர்லயே எழுது. தம்பி, 2 பேர் பேர்ல இருந்தாலும் சரியா இருக்கும். அண்ணே, அந்த ஜமீன் வீடு உங்க பேர்ல தான் இருக்கணும். சரி, 6 பேர்ல இருந்தா என்ன? எழுது எழுது. கட்டாதையா, ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா? அப்ப சவுண்ட் விடாத. எங்க மூஞ்சி காட்டு. ஐயோ அம்மா, என்னடா சாமி, மூஞ்சில முட்டை பரோட்டா போட்டிருக்கானுங்க. ஒரு நாள் காய்ச்சலையே நீ ரத்த கண்ணீர் எம்மராத மாதிரி ஆயிட்டிய. எங்க செம்ம காய்ச்சி இருப்பானுங்க போட்டிருக்கு. இங்க பாரு, அவனுக்கு காய்ச்சினது ஒரு வகையில் உனக்கு நல்லதுதான். இல்லன்னா அந்த குருட்டு கண்ணாடி தேவாங்க இருக்கானே, அவன் ஒரு ரூட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாம்மா. நீ கத்துறது கதவு தானா திறக்குது. ஓ பிகர்மா. ஏதாவது சொல்லணும்னா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே? இப்படியா ராத்திரில குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணுவாங்க? குடியா? அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா. பச்சை குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் விட்டு விட்டா அப்பதான சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும் இல்லையா பேபி? இங்க பார், எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு. மூஞ்சி மட்டும் என்கிட்ட காட்டாத. என்னது நடிச்சீங்களா? உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல? அதனாலதான் குடிச்ச மாதிரி நடிச்சேன். ஆமா, நீங்க என்ன இங்க? இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். வீட்டுல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்னங்க? வேணாங்க. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். முதல்ல இதை வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வேணாங்க. அட வாங்க. ஒண்ணு ஆசைப்படுற வைங்கம்மா, கையில வைங்கம்மா, வைங்கம்மா. கிருஷ்ணா, சந்தேகமே இல்ல, இது அந்த ரூட் தான். எந்த ரோட்டு? லவ்ஸ் ரூட். எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க 2 பசங்களும். அதுல பெரியவன் பொண்ணு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமே உனக்கு செம கலெக்ஷன் தாண்டி. ஒரு உண்டியல் ஒண்ணு அடிச்சுட்டு கீழே உட்காந்துரு. ஏய், என்ன கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வாங்க போட்டுருக்க? சாரி கோபால், நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு. பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நம்ம கம்பெனிலேயே அப்பா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாருன்னு தான் இந்த விஷயத்த அப்பாட்ட சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியது. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வாங்கிக்கிங்க. பொம்பளை புள்ள கொடுக்குது, வாங்கிக்க.
அட வாங்க அட வாங்க அட வாங்க குடும்பம் வரேன். வரேன். அட சாமி உன்னை இதே கெட்டப்புல முக்குற உட்கார வச்சு முன்னால ஒரு டப்பா வச்சா செம்ம காசு அள்ளிக்கலாம். சரி கலெக்ஷன் என்ன எங்க மூஞ்சி காட்டு எவ்வளவு வசிக்கமா இருக்க டேய் வர வர அவனுடைய இம்சைனால தாங்க முடியலடா. முதல்ல பிரியாவை ரூட் விட்டுட்டு இருந்தான், இப்ப என்னடா லட்சுமியை ரூட் விட்டுட்டு இருக்கான்டா. டேய் வாஸ், நீ அல்வா ஃபேக்டரியிலேயே வேலை செய்யறவன்டா. ஊர் உலகத்துக்கெல்லாம் அல்வா குடுக்குற, முதல்ல அவனுக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்து விரட்டணும்டா. அதுக்கு ஒரு ஐடியா குடுறா. ஏய் அல்வா குடுக்கறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? ஓசில கிடைக்கிறதுன்னு ஆளாளுக்கு ஓடி வர்றீங்க. டேய் நீ ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்க வேணாம்டா. எவ்வளவு பணம் செலவாகும் பரவாயில்ல, முதல்ல அவனை அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவன் பிரியாவை ரூட் விடுற வச்சு உங்க 2 மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, ஆளுக்கு ஒரு கையா வெட்டி எடுத்துருவாங்க. அவன் லட்சுமியை ரூட் விடுறதும் தெரிஞ்சு போச்சுன்னா, 2 காலையும் எடுத்துருவாங்க. காலுங்க இல்லாதவன் எந்த பண்ணி அளவு பண்ணா? அவனை நாம ஏன் போய் துரத்தன? அவன் ஐயா சாமினி ஏதாவது கோயில் குளத்துல பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போறான். சூப்பர் ஐடியாவா இருக்கே. பொறு உங்க 2 மாமனை நம்ப வைக்கணும்னா போட்டோ பினிஷிங்கோட போய் நிக்கணும். வா. பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர். என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா இது சூப்பரோ சூப்பர். ஆமா இதுல உனக்கு என்ன டவுட்? என்ன டவுட்டா? நான் என்ன எக்ஸாம் பேப்பரா கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கறதுக்கு? 2 பேரும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தா நீங்க ஆளுக்கு ஒண்ணு கொடு. 2 பேரை லவ் பண்றதுக்கு என்னால முடியாது. அப்ப அடி வாங்கி சாவு. என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாரு, பொம்பளைங்க லவ் சுட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சுடணும். அவளுக்கு லெட்டர் கொடுத்தாளுங்கன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும். அவளுக்கு சிரிச்சாளுங்கன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும். இல்லன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாளுங்க. சும்மா இருந்த என்ன கைய புடிச்சு இழுத்தான், கண்ணடிச்சான், அங்க தொட்டான், இங்க தொட்டான்னு. அப்ப பொண்ணுக்கு சொந்தக்கார மட்டும் அடிக்க மாட்டான், போறவன் வர்றவன் எல்லாம் அடிச்சு மிதிச்சு உன்னை பழைய தலகாணி ஆக்கிடுவானுங்க. நான் இந்த வேலையை விட்டு போறேன். எதுக்கு? இது ஜாலிடி. அப்படியா? ஆமாண்டி. அப்படியே அவளோட லவ் சுட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இந்த பாபா பிரதர்ஸ்ல இந்த பார் டிரைவர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு போறியா இல்ல பொழப்புக்கு எடுத்துட்டு ஓட போறியா? டிசிஷன் யுவர்ஸ் டி. ஐ அம் கோயிங் டி. டேக் டி. நெக்ஸ்ட் டு இட் டி. ஐயோ முதலாளி அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவனை பத்தி உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க. சொன்னது வேற யாரும் இல்ல, என் மகதான். அப்ப அது உண்மையா தாங்க இருக்கு. இருங்க இப்ப இந்த நாய 4 அப்பி வீட்டை விட்டு வெளியே போறான்னு துரத்திட்டு வர்றேன். நில்லு. என் மக மனசை கெடுத்தவன அப்படி சும்மா விட்டுருவன? ஐயோ அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க முதலாளி. வாய் கொடுப்பா ஏதாவது பேசியிருப்பான். மத்தபடி ஆள் நல்லவங்க. அவன் நல்லவனா இருக்கிறதுனால தானே உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். லட்சுமி என்னடான்னா அவனையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்கிறா. அதனால அவனையே அவளுக்கு கட்டி வச்சலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சந்தோஷங்க முதலாளி. அப்படி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவை செய்யற நல்ல காரியம் அதுவா தாங்க இருக்கும். முதலாளி ஆள் நல்லவன் தாங்க. மத்தபடி இந்த பணம் காசு அந்தஸ்துன்னு பார்த்தா உங்களை விட ஒரு 1.5 படி கம்மியா தாங்க. அடாத விடுற. பணம் காசு அந்தஸ்தை விட என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ போய் தம்பியை கூட்டிட்டு வா. எதுக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். இந்த கூட்டி வர்றேங்க. ஐயோ, அம்மா. எங்கடா அந்த பரதேசி நாய்? கண்ட பொறிக்க நாயெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தம்பி, உன்னை உடைக்கணும். விடுப்பா, விடுப்பா. என்னப்பா? இவன் கொண்டு வந்து விட்டானே டிரைவர், அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் நம்ம வீட்டு பொண்ணே லவ் சுட்டிருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? கட்டினா அவனை தான் கட்டுவேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னால. என்கிட்ட சொன்னதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்ககிட்டயும் சொன்னாரா? அத கேட்ட பிறகுமா நிக்கிறீங்க? வாங்க என்ன, இப்பவே அவனை வெட்டி பலி போட்டுருவோம். கூறி என்ன இது சாஞ்சு போன குடிக்க மாட்டு நிக்கிறான்? லவ் பண்ணல முதலாளி. ஏன் லவ் பண்ணு, 24 மணி நேரம் லவ்லயே இரு, வேற எல்லாம் கவனிக்காத. என்ன பெருசு வந்து சத்தம் போட்டு போச்சே, அதை நினைச்சு பயந்துட்டியா? அது எதுக்கு உன்னை வீட்டுக்கு வர சொல்லி தெரியுமா? உன் கல்யாண மேட்டர் பேசிட்டான். ஏன் கல்யாணமா? ஆமாப்பா, என்ன சொல்றீங்க? பெருசும் சிறுசும் சேர்ந்து லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. என்னால நம்பவே முடியலையே. வேட்டி மேல கட்டு. இந்த காட்டு எருமைங்க இருக்குதே, அதுக்கு எப்ப பாயுது எப்ப மேயுதுன்னு அதுகளுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் இதுகளும். எப்படி இருக்கு மேட்டர்? இதெல்லாம் எப்படி நடந்தது ஃப்ரெண்ட்? இதுக்கெல்லாம் லட்சுமி தான் காரணம். உன்னைத்தான் லவ் பண்றேன், உன்னைத்தான் கட்டிக்கு வேணும் ஒத்த காலில் நின்று அழுது அடம் பிடிச்சி ஏகப்பட்ட ரவு சுட்டு அவங்க அப்பா குடுமி பிடிச்சி 4 அப்பா அப்பி விரண்டு கட்டி உருண்டு இத்தனை ரவுசுக்கு அப்புறம் இந்த பைசன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு. இத்தனை உதவி அந்த பொண்ணு யாருக்காக வாங்குச்சு? எல்லாம் உனக்காகத்தான். அண்ணா ஆனந்த கண்ணீரா தொடச்சுக்க. அடியே உனக்கு பம்பர் அடிச்சிருக்கடி. இல்லன்னா நீ படிச்ச படிப்புக்கு பிகாம் எல்லாம் ஒரு படிப்பா அதை வச்சுட்டு தெரு தெருவா அலைஞ்சிருக்கிறியே. அதுக்கு பேங்க்ல என்ன கிளர்க்கு சேர்க்கறானோ பியூனுக்கு சேர்க்கறானோ அப்புறம் நீ ப்ரமோஷன் ஆகி அதெல்லாம் ஆவறது இல்ல. இந்த பாரு, நீ ரிட்டையர்ட் ஆனா கூட உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. ஓ மறுபடியும் இந்த வீட்டை ஒரு சுத்தி பாக்குறியா? இந்த வீட்டுல வந்து நீ பிச்சை கூட எடுக்க முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல ஒரு மாப்பிள்ளையா செலக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அடடடடட, போ வாழ்ந்துட்டு போங்கடா. ஜீசஸ் டேய், இது ஜீசஸா? அவரையா நீ கூப்பிட்ட? டேய், நீ கோபாலகிருஷ்ணனுக்கு ஜீசஸுக்கு என்ன சம்பந்தம்? டேய், என்னையா பயமுறுத்துற? டேய், நீ யாரு முதல்ல சொல்லு. டேய், கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? சர்ச்சிலியா, மசூதிலியா, பெருமாள் கோயிலியா? அடங்கப்பா, குழப்பாங்க, நீ ட்ரெஸ் போட்டு வா. ஏழு கொண்டு வாடா. வெங்கட்ரமணா, கோபாலகிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்ன கோவிந்தா போட்டுட்டு வரீங்க? செத்ததுக்கு பின்னால போடுற கோவிந்தா. எனக்கு மேட்ரு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, அதனால போடுறேன் கோவிந்தா. கோவிந்தா, பெரியவன் அவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்கான், சின்னவன் இவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நடக்க போறது இப்ப 2 கல்யாணம். 2 பொண்ணுங்களை சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியாது. ஓ வாடி, உனக்கு அந்த நினைப்பே இருக்கா? இங்க பாரு கோவிந்தா, நீ 2 பொண்ணுகளையும் ரூட் விட்ட மேட்ரு அவனுக்கு தெரிஞ்சது, மவனை உன்னை அடிச்சு கஞ்சி காய்ச்சி தேர்நாய் கூத்திடுவானுங்க. அது இதுன்னு சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க. எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. என்ன இப்ப நீ சென்ட்ரல் ஜெயில் இருக்கிற, உன்னை கிரேட் எஸ்கேப் பண்ணி உடனே இந்த பாரு, இப்படிக்கே வந்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னால வழி சிக்னல் பண்ணு. அந்த ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தியா ஒரு பாக்ஸ், அந்த டப்பாவை தூக்கி எறிய கப்பிட்டு ஓடி போயிரு. அவங்க அங்க வந்து உதைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு நான் கேரண்டி இல்ல கோவிந்தா. உன் ஜாதகத்துல அப்படி அடி வாங்கணும்னு இருந்தா அதை வாங்கிக்க கோவிந்தா. நான் போக மாட்டேன். நான் இதுக்கு போனோம். ஒழுங்கா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்த என்ன அவளை லவ் பண்ணு இவளை லவ் பண்ணு சொல்லி குழப்பி விட்டுட்டு நீதானே. இனிமே நாங்க இந்த போன லட்சுமியோட தான் போவேன். அடி வாங்காம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய கோவிந்தா. சும்மா இருக்க ஃப்ரெண்ட். இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல, சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாண பேச்சு எடுத்து விட்ட பிறகுதான் நான் லட்சுமியை விரும்ப ஆரம்பிச்சேன். இப்ப மனசு பூரா அவதான். எனக்கு அவ இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை. நான் பிரியாவை லவ் பண்ணலைங்கிற விஷயத்தை அவ முன்னாடி போய் சொல்லத்தான் போறேன். அப்ப லவ் லெட்டர் எதுக்கு கொடுத்தேன்னு கேட்பாங்க கோவிந்தா. நீ தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லுவேன். என்னது? நீ தானே 2 பேருக்கும் கார்பன் காப்பி வச்சு மாறி மாறி லவ் லெட்டர் கொடுக்க சொன்னேன். ஐயோ, முட்டிச்சு போய் பேசுவாங்க கோவிந்தா. யாரு? என்னோடதையா? என்னோடது. எனக்கு என்னைய கோவிந்தா போட வச்சியா கோவிந்தா. கோவிந்தா, இங்க பாரு, உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து லவ் பண்ண சொன்னது பாபா பிரதர்ஸ்ல சேர்ந்து ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய போஸ்டுக்கெல்லாம் வரவேன்னு பார்த்தோம் கோவிந்தா. இப்ப எனக்கு என்னைய செல்ஃப் கோவிந்தா போட வச்சியா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா, நீ வாய திறக்காம இரு கோவிந்தா. கோவிந்தா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோவிந்தா. கேட்டியா அவங்க கோவிந்தா மேட்ர? இதை இப்படியே போய் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதான். இது அறகுறையா சொன்னா உங்க மாமனுக்கு நமக்கு கோவிந்தா போட்டுருவானுங்க. அப்படின்னா என்ன பண்றது? ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு அவன் வாயாலே சொல்ல வைப்பான். ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ. என்னையா படுத்தா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். நீ வேற கோவிந்தா மேட்டர் அது இதுன்னு பயமுறுத்தி விட்ட. இப்ப கண்ணை மூடின காதுல அந்த சத்தம் மட்டும் தான் வருது. கோவிந்தா கோவிந்தா. என்னமா பண்றது? நம்மளும் கொஞ்சம் விளையாட்டா விளையாண்டுருக்கோம். பிச்சைக்காரன் நாயே, ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு 2 பொண்ணு கேக்குதா? என்னடா திரு திருன்னு முழிக்கிற? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றா. ஏய், எங்கட ஜாஸ்தி வச்சுக்காதே, அப்புறம் நடக்கிறது வேற. என்னடா பண்ணுவ? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றா, அதையும் சத்தமா சொல்றா வேலைக்காரன் நாயே. எனக்கு என்ன பயமா? நான் எப்பவும் சொல்ல, யார்கிட்ட சொல்ல, எங்கேயும் சொல்லுவேண்டா. இந்த நாய் யாரு? இதுக்கே நீ பதில் சொல்ற? அண்ணே, நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க. இது அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள பிரச்சனை. டேய், நீ பிரியா லட்சுமி 2 பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்றது உண்மையா இல்லையா? உண்மைதான்டா. லட்சுமியும் பிரியாவை மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கிடைக்குதோ அவங்களை எல்லாம் நம்ம மாத்தி 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 காதலிப்பேன்டா. புளிரானுங்கடா புளிரானுங்கடா. காதலிப்படா காதலிப்ப. ஆனா 2 பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்க போற? லட்சுமியவா பிரியாவியா? தைரியமானவனா இருந்தா அத சத்தமா சொல்றா. சத்தமா சொல்றேன்டா. லட்சுமி பிரியா 2 பேர் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். அது ஏன் இஷ்டம்? அத கேட்கறதுக்கு நீ யாருடா நாயே? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? உன்ன மாதிரி உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவேன் நான் இல்லடா. என்னோட 2 மாமன்களையும் நான் தெய்வமா மதிக்கிறேன். என்னுடைய பூஜை அறையில சாமி படங்களுக்கு பதிலா அவங்க 2 பேருடைய போட்டோவை தான் மாட்டி வச்சு கர்மாந்திரம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னோட 2 மாமன்களுக்கு யாராவது துரோகம் பண்ண நினைச்சீங்க, அது என் உயிர் உள்ள வரைக்கும் நடக்காது. கிருஷ்ணா, அவன் ரொம்ப பேசுறான்ப்பா. வெளில போட நாயே. ஸ்டாப். இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்டா அப்புறமா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஃப்ரெண்ட், நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அந்த லூச புடிப்பா. டேய் என்னடா இதை வச்சு கலடா பண்ணிட்டு இருக்க? உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க மாமா. உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரகசியத்தை இதுல புடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதோ போட்டு காட்டுறேன், அத கொஞ்சம் கேளுங்க மாமா. என்ன ரகசியம்? ரகசியம் இல்ல, புண்ணாக்கும் இல்ல. போடா பதற்றப்படாதீங்க மாமா. உங்க 2 பேர் கால்ல தான் விழுறேன், தயவு செய்து கேளுங்க. இதை நீங்க கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனா உழைச்சிட்டு இருக்கேன்னு உங்க 2 பேருக்குமே புரியும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, எடுத்து சொல்லுங்க மாமா, கேட்டு சொல்லுங்க மாமா. சரி போடு தொலை. இந்த கேளுங்க.
தைரியமாக சொல் நீ மனிதன் தானா மனிதன் தானா இல்லை நீதான் ஒரு மிருகம். போடா வெளிய. மாமா, ஒரு நிமிஷம் மாமா, தயவு செய்து மாமா அவசரப்படாதீங்க மாமா, ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. இப்ப சரியா போச்சு. இப்ப கேளுங்க. எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே அபிராதி வீரனடா. தூங்க போறவங்களை எழுப்பி மோதாத பாட்டு போட போறாங்க. ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம் மாமா. ஐயோ டேய், இப்ப போடு மாமா. சும்மா அடிக்காதீங்க மாமா. இப்ப நீங்க அடிச்சு அடிச்சா என்ன உண்மையா பேசலாம் பண்ணிட்டீங்க நீங்க. இத பாருங்க, இது வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இந்த நாயால நடந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மேல இதுல தப்பு நடக்க சான்ஸே கிடையாது. சும்மா முறைச்சலாம் பாக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கையெல்லாம் நீட்டாதீங்க. இத நீங்க கேட்டாதான் உங்க 2 பேர் பத்தி என் மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு உங்க 2 பேருக்குமே தெரியும். கேளுங்க மாமா. போடுறேன். போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்னோட மனக்கணக்கு. சின்ன மாமா, பெரிய மாமா, மாமா போடா. ஐயோ ஐயோ ராத்திரி நேரத்துல ரகசியம் பருத்தி கொட்ட புண்ணாக்கணும். போடா. நில்றா. ஏண்டா ஓட்ட டேப் ரெக்கார்டரை கொடுத்து கடைசியில எனக்கே அல்வா கொடுத்தியடா. வாங்குவியா? நான் போ. ச்சே. நமூர்த்தி, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடா இருக்கு. பந்தல் வேலையெல்லாம் அமக்கலமா இருக்கணும். இந்த ஊர்லயே ஒரு பயல அந்த மாதிரி பந்தல் போட்டுக்க கூடாது. ஆமா, பந்தல் எங்க போகணும் தெரியுமில்ல? ஜமீன் வீட்டுலங்க. சின்னவர் அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஓ, அதுக்குள்ள சின்னவ வந்து சொல்லிட்டு போயிருக்கா. யோ, பந்தலுக்குள்ள துணி அலங்காரம் பண்றீங்க பாரு, அது ரொம்ப பிரமாதமா இருக்கணும். அப்புறம் சுத்தி பார்டர் கட்டுறீங்க பாரு, அது மட்டும் ரத்த கலர்ல இருக்கணும். என்னங்க பச்சை கலர் தான் நல்லா இருக்கும். ஏய், மாப்பிளைக்கு ரத்த கலர் தான் பிடிக்கும். நீ என்ன கலரை மாத்துற? சொல்றது செய்யா. சரி சரி, யாருக்கு என்ன கலர் பிடிக்குதோ பாக்குறதுக்கு அமக்கலமா இருக்கணும். ஏன்னா என் பொண்ணு கல்யாணம் ஆச்சே. உங்க பொண்ணுக்கா? என் பொண்ணுக்கு தாயா எத்தனை தடவை சொல்றது? சின்னவர் அவர் பொண்ணுக்கிட்டு. ஏய், சின்னவர் பொண்ணு பெரியவர் பொண்ணு மாதிரி, பெரியவர் பொண்ணு சின்னவர் பொண்ணு மாதிரி, அவங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். நீ என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற? சொல்றது செய்யா. ஐயா நீங்க போங்க, கார்ல இருங்க. பிரஸ்காரங்கிட்ட எல்லாம் போகணும், பந்தல்காரங்கிட்ட எல்லாம் பேசிட்டு. ஏய், இந்த பாடைக்கு மூங்கில் கொடுக்கறதெல்லாம் நீங்க தானே? நான் தாங்க. எக்ஸ்ட்ரா 2 செட் தயார் பண்ணி வைங்க. சரிங்க. கோவிந்தா போடும்போது கிரிப்பா இருக்கணும். இது எப்படி இருக்கு? அது இது நல்லா இருக்குல்ல? அது எது பிரியா? இது சிம்பிளா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இல்ல ஏன்னு இதான் நல்லா காலையில இருக்கு. போயிட்டு இப்பதான் வர்றீங்க. இன்னைக்கு என்ன வேலை முடிச்சீங்க? என்னத்த முடிக்கிறது? பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் எங்க போனாலும் இப்பதான் தம்பி வந்துட்டு போறாரு, தம்பி வந்துட்டு போறாருன்றா. என்ன ஒரு வேலையை செய்ய விட மாட்டியா? அண்ணே, இது நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் நல்ல காரியம். அது நல்லா நடத்த வேண்டாமா? அது சரி, அது சரி. இது எப்படி இருக்கு? ஐயோ, அது ஓல்ட் ஸ்டைலுக்கா. இது நல்லா இருக்குல்ல? ஓல்ட் ஸ்டைலா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இதான் கல்யாண பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுங்க. சரி, அந்த காலத்துல என் கல்யாணத்துக்கு அண்ணன் தான் பத்திரிக்கை எடுத்து கொடுத்தாரு. அவர் கல்யாணத்துக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி இவ கல்யாணத்துக்கு அவ எடுக்கட்டும், அவ கல்யாணத்துக்கு இவ எடுக்கட்டும். ஆடா, அது அந்த காலம் தம்பி. இப்ப எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும். உன்னோட விருப்பம் இருக்கட்டும். கோபாலகிருஷ்ணா, சரிங்க, போயிட்டு வரேன். ஏய், உனக்கு விருப்பப்பட்டதை பார்த்து எடுறா. அது வந்துங்க, லட்சுமியோட இஷ்டப்படி எடுத்தா பிரியா மனசு கஷ்டப்படும், பிரியாவோட இஷ்டப்படி எடுத்தா லட்சுமி மனசு கஷ்டப்படும். அவங்க 2 பேரோட இஷ்டப்படி எடுத்தா மத்த எல்லாரும் மனசும் கஷ்டப்படும். அப்படி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தியும் படுத்தாமலும் இருக்கணும்னா இங்க ஒருத்தரோட மனசு கஷ்டப்பட்டும் படாமலும் அதாவதுங்க கன்ஃபார்மா நம்ம 2 கார்டு அடிச்சே தீரணுங்க. எதுக்கு 2 கார்டு? இங்கிலீஷ்ல ஒண்ணு, ஹிந்தியில ஒண்ணு, எது? தமிழ்ல ஒண்ணு. அண்ணே, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அது படிக்கட்டும், தமிழ் தெரிஞ்சவங்க இது படிக்கட்டும். எப்படி கேட்ச் பண்ணாரு பாருங்க, என்ன லவகன கவராரு பாருங்க. அவருக்கு புரியுது, ஒரு இளவு இவருக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா சொன்ன? தமாஸ், சும்மா தமாஸ். எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும். பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்ல. நாளைக்கு அவங்க பத்திரிக்கை அடிக்க போறாங்க. அதுல எந்த பேரை போடுறது? லட்சுமின்னு போடுறதா, பிரியான்னு போடுறதா? இப்படி செய், 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி லட்சுமி பிரியாணி அடிச்சிரு. என்ன பார்த்தா கேனேனா தெரியுதா உனக்கு? அதுல என்னடி டவுட்? இந்த வீட்டுக்கு நீ டிரைவரா வரும்போதே தெரியல, கெக்கேரையன் நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குது. நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாது. என் பக்கத்துல லட்சுமி இருக்கணும். அது ரொம்ப சிம்பிள்மா. அதாக நிக்கிது, கூட்டு வந்து நிப்பாட்டிக்க. அது இல்ல, பத்திரிக்கை அடிக்கும் போது என் பேருக்கு பக்கத்துல லட்சுமி பேர் தான் இருக்கணும். ஐயோ, எப்படி பார்த்தாலும் இந்த கோவிந்தா கணக்கு மிஸ் ஆக மாட்டேங்குது. பொரியரைக்க ரேஞ்சுக்கு தானே இருக்குது. கோவிந்தா,
ஒரே வழிதான் இருக்கு. என்னது? நேரா பிரியா கிட்ட போறேன். நான் லட்சுமி தான் விரும்புறேன்னு மேட்டர் ஓபன் பண்ணிடு. வேற வழியில கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. Yes. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்? என்ன பார்த்தா இப்ப புது மாப்பிள மாதிரி இல்ல? செத்த போனதுக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்கு. சாகும்போது கூலிங் கிளாஸ் போட்டு செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன சொல்றீங்க? இந்த பாரு, அங்க நடக்குதே பர்த்டே பார்ட்டி. ஆ. அது வெறும் கேக் திங்கிறதுக்கு மட்டும் இல்லடி, ஆ? உன்னை பொலி போட போறானுங்கடி. அந்த பார்ட்டியில வச்சு இவன் தான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்த போறானுங்கடி. பெரியவன் என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னான்னு வையே, சின்னவன் உன்னை அடிச்சே கொன்னுடுவான். சின்னவன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை இவன் தான்னா பெரியவன் கருமாதி கூட எலும்பு இல்லாம கடிச்சே தின்னுடுவான். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம சும்மா சோக்காட்டிட்டு இருக்கிறியா நீ? இங்க பாரு, இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் வேலை நின்னேன்னு வையே, உன்னை துரத்தி புடிச்சு கடிச்சு வச்சிருவானுங்க. சீக்கிரம் ஓடி போய் பொழைச்சுக்க. ஓடு 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 ஓடு.